அவர் செய்ய நினைத்ததை செய்வார். அவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவரோடைய போராட மனுஷனால் கூடாது அப்படின்னு சொல்கிறார். நாம் இறைவனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது மட்டும்தான் நம்முடைய பாடுகள். அதான் எல்லா முனிவர்களும் என்ன சொல்கிறாங்க, இறைவனுடைய கருணைக்காக கெஞ்சி நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன வேணால் செய்யலாம். ஒருவனை தூக்கவும் ஒருவனை அமிழ்த்தவும் அவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு பயப்படும் பயம் நிச்சயமாக இருக்கணும். அவர் என்ன வேணால் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யலாம். ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்க்கை மாறி போகலாம். கடவுளுக்கு பயந்துருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்கன்னு அப்படிதான் என்ன, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் என்றைக்கும் கர்த்தருக்கு பயந்துருங்க, அவரை உதாசீனப்படுத்தாதீங்க. அவர் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. சாமி என்னை காப்பாற்றுங்க, நான் செஞ்ச குற்றத்திற்காக தக்க தண்டனையை மேலே சாட்டிடாதீங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கங்க, என் மீது இரக்கமாயிருங்க, என் மீது கருணை காட்டுங்கள். இதுதான் யோபு கடைசியாக செய்த ஜெபம். நான் நீதிமான் அல்ல, நான் என்னை வெறுத்து தூளிலும் சாம்பலிலும் என்னை அமிழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் செய்த காரியங்கள் அத்தனையும் வீண். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன், அதெல்லாம் நினைக்காதீங்க, அது வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. உம்முடைய நீதியும் நியாயமும் என்றும் உயர்ந்திருக்கும் அப்படின்னு இறைவனை போற்றி புகழ்கிறான் இல்லையா? Nothing that is given to Christ faith and love is ever wasted. கிறிஸ்துவின் nothing that is given to Christ in faith and love, கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திலும் அன்பிலும் கொடுத்திருக்கிற எதுவும் ஒரு காலத்திலும் வீணாவதில்லை. அதான் சொல்கிறார், அந்த பக்திமான் பாடுகிறார், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்து நம் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கி தியான வசனமே ஒரு வசனம் வந்தது, நாம் உண்மை இல்லாதவர்களாக போனாலும் கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக அவர் சிலுவையிலே மரித்ததினாலே அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். நம் மீது பிரியமுள்ள தேவன் நம்மளை வீணடிப்பாரா? நம்மளை அழித்து போடுவாரா? ஏதோ சில காலம் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். நாம் அவருக்கு முழுமையாக அவரை பற்றிய விசுவாசத்தை ஒப்படைத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் எடுக்கும் முயற்சிகள் ஒன்றும் வீண் போகாது. அவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. நீ இறைவனிடத்திலே பற்றுறுதியோடு இரு, நிச்சயமாக அவர் உன்னை உயர்த்துவார் என்பதுதான் இன்றைய சிந்தனை.